என்னடா சொல்ற? அந்த கலைவாணி நம்ம வீட்டுக்கு வந்தாளா? ஆமாக்கா, நடு ராத்திரியில, அதுவும் நைட் ட்ரெஸ்ல வந்து நானும் துளசியும் படுத்துட்டு இருந்த பெட்ல நான் அவளை எவ்வளவோ கெஞ்சினதுக்கு அப்புறம் தான்க்கா அவ இங்கிருந்து போகிறதுக்கே சம்மதிச்சா. என்னடா அது? கேட்கவே பயங்கரமா இருக்கு. நடு ராத்திரியில அதுவும் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வந்து படுத்தான்னு கதையில வந்தா கூட நம்ப முடியாதுடா. இவன் நிஜத்திலேயே பண்ணிருக்கானா? பொண்ணு அவ. ச்சே, மானம் கெட்டவ. எங்க இருந்து வந்துச்சு இவளுக்கு இவ்ளோ தைரியமும் துணிச்சலும்? இதெல்லாம் அந்த அசோக் குமார் தூண்டி விட்டதா? இல்லக்கா, அவளுக்கு இவ்வளோ தைரியமும் துணிச்சலும் வந்ததுக்கு நான் தான் காரணம். நீயா? நீ என்னடா பண்ண? கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ண பார்த்தேன்க்கா. என்ன தப்பு பண்ண பார்த்த? துளசி வயிற்றுல வளர்ற கருவை கலைக்க பார்த்தேன். யாரு? நீயா? நீ அவ கருவை கலைக்க பாத்தியா? நான் கலைக்க சொன்னதுக்கே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. அக்கா, நான் குதிச்சது உண்மைதான். ஆனா நான் கருவை கலைக்க பார்த்ததும் உண்மை. அது சம்பந்தமா நான் டாக்டர் சகுந்தலா கிட்ட பேசினத அந்த கலைவாணி தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றாளா? நான் இத பத்தி துளசி கிட்ட சொல்லிடுவேன். இத வச்சு துளசி உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன்னு பிளாக்மெயில் பண்றாளா? என்னக்கா, எப்படிக்கா இதெல்லாம் உனக்கு தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியா படிக்க வேண்டியதில்ல. கலைவாணி மாதிரி மானம் கெட்டவ இப்படிதான் யோசிப்பா. யோசிச்சது மட்டும் இல்லக்கா, கூடவே எனக்கு 4 நாள் கெடு வேற கொடுத்துருக்கா. ஆமாக்கா, 4 நாளைக்குள்ள நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதுக்கு நான் சம்மதி காட்டி துளசிக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லக்கா, அவளே ஏதாச்சும் ஒன்று செஞ்சு துளசி வயிற்றுல வளர்ற கருவை கலைச்சிருவேன்னு பயமுறுத்துறா. அவ கர்ப்பத்தை கலைக்கிறேன்னு சொன்னா பாரு, அது கரெக்ட். அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டுறா பாரு, அது கரெக்ட் இல்ல. அண்டால விழறதுக்கு பயந்துட்டு நேரா அடுப்புலயே விழுந்துடாத. துளசியாவது குழந்தையதான் சுமக்கிறா, ஆனா அவ கொடூரத்தையே சுமந்துகிட்டு இருக்கா. உன்னை பார்த்தா கோவப்படுறதா இல்ல பாவப்படுறதானே தெரியல. நீ பாட்டுக்கு நிம்மதியா இருந்த. என்னைக்கு இந்த துளசி உன் வாழ்க்கையில நுழைஞ்சாலோ அன்னில இருந்து நீ கவலைக்கும் கண்ணீருக்கும் சொந்தக்காரனாயிட்ட. ஒரு பக்கம் கலைவாணி என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு பிசாசு மாதிரி துரத்துறா. இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிற பேர்ல துளசி கூடவே இருந்து குழப்பறா. ஏண்டா, நீ சொன்னது நிஜமா? எதுக்கா? பழசெல்லாம் மறந்த பாப்பாக்கு மாமங்காரனோட பிறந்தநாள் மட்டும் மறக்கலன்னு சொன்னியே. நிஜம்தாக்கா. அது எப்படிடா? பேரை மறந்தவளுக்கு ஊரை மறந்தவளுக்கு அவன் பிறந்தநாள் மட்டும் கரெக்டா ஞாபகத்துக்கு வரும்? எனக்கும் அதே குழப்பம் இருந்துச்சு. இது விஷயமா போய் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்னமோ இந்த மாதிரி வியாதியில திடீர்னு இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றாங்க. அதனால நீ நம்பிட்ட. எனக்கு வேற வழி தெரியலக்கா. ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. இது நம்புற மாதிரி இல்ல. 6 அமர ஸ்வீட் செஞ்சு நின்னு நிதானமா ட்ரெஸ் பண்ணி மணிக்கணக்கா பார்த்து துணி எடுத்து ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி ரொம்ப பிரமாதமா மாமனோட பிறந்த நாள அவ கொண்டாடுவா. நாம அத ஆச்சரியம் அதிசயம்னு எடுத்துக்கணும். காதுல பூ வைக்கலாங்கிறதுக்காக கனமான காலிஃபிளவரையும் எடுத்து வைக்க கூடாது, காது தாங்காது. நீ துளசிய விரும்பினதும் அவளையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னை நீ மாத்திக்கிட்டதும் இதெல்லாம் ஆரம்பத்துல எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அதுவே இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சொல்லு, ஒரு பக்கம் துளசி மாமாவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் கலைவாணி உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல நீ என்னடா பண்ண போற? நான் கொஞ்ச நாளைக்கு துளசியை கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் தங்க போறேன். தங்க போறேன்னு சொல்லாத, தலைமறைவா இருக்க போறேன்னு சொல்லு. அப்படி சொன்னாலும் தப்பு இல்ல. ஆனா நீ இந்த மாதிரி நினைக்கிறது தான் தப்பு. கரப்பாம்பூச்சி காலை கடிக்குதுன்னு காலை வெட்டிக்க கூடாது. கரப்பாம்பூச்சியை தான் காலால நசுக்கணும். நீயே துளசிக்கிட்ட
இது என்னால உருவான கர்ப்பம் இல்ல. நான் அவசரத்துல போய் சொல்லிட்டேன். இத கலைச்சிடுன்னு சொன்னா ஆட்டம் க்ளோஸ். ஆமாண்டா, துளசி தெளிவாயிடுவா. இதைய சாக்க வச்சு உன்னை உரச பாக்குற கலைவாணி காணாம போயிடுவா. கலைவாணி காணாம போறாளோ இல்லையோ, துளசி என்னை விட்டு தூரம் போயிடுவா. போனா போட்டும் விடுறா. என்னமா அவ உத்தமி மாதிரி உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்க? அக்கா, துளசி இல்லைன்னா நான் செத்துருவேன்க்கா. துளசி இருந்தாலும் நீ செத்துடுவ. அழகான மனைவி ஆம்பளைக்கு எலும்புரிக்கு நோய்னு சொல்வாங்க. தங்க ஊசின்னு கண்ல எடுத்து குத்திட்டே இருந்தா கண்ல பார்வை போயிடும் தம்பி. துளசி கிட்ட உண்மையை சொல்லு. அவ போட்டும், நான் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். இந்த ஜென்மத்துல அது நடக்காதுக்கா. உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிட்டேன். அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு அக்காவா வா. அப்போ உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணையே பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல துளசி மட்டும் தான் என் பொண்டாட்டி. என்ன மன்னிச்சிருக்க. உன் பேச்சையும் மீறி நான் துளசியை கூட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக தான் போறேன். வெளிநாட்டுக்கு போறோமா? ஆமா. எதுக்கு திடீர்னு? போகணும்னு தோணுச்சு, போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம நாளைக்கே பேங்காக் போறோம். நாளைக்கே வா. எதுக்குங்க இவ்ளோ அவசரம்? இதுல என்ன துளசி அவசரம்? நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இல்லங்க, நான் வரல. ஏன் வரலன்னா விட்டுடுங்களேன். சரி, விட்டுறேன். காரணத்தை சொல்லு. நியாயமா இருந்தா விட்டுறேன். என்னால இங்க இருக்கிறவங்களை எல்லாம் விட்டுட்டு அங்க வந்து நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இங்க இருக்கிறவங்கன்னா யார் துளசி? எல்லாரையும் பொதுவா தான் சொன்னேன். துளசி, அங்க உனக்கு நான் எல்லாமாவும் இருப்பேன். இது பாரு துளசி, நீ தானே சொன்ன நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க, தயவு செய்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு. அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னே முடிவு பண்ணேன். ப்ளீஸ் மறுக்காத, போயிட்டு வந்துடலாம். சரி, மறுக்கல. தாராளமா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்ன நான் மட்டும் உன்னை இங்க தனியா விட்டுட்டு நாங்க தனியா நிம்மதியா இருக்காது துளசி. மொத்தமா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இத பார் துளசி, நான் இது ஒரு ஆசையா கேட்கிறேன். எனக்கு உன் கூட தனியா வெளிநாட்டுக்கு போகணும், அங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணுங்கிறது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை. ப்ளீஸ் வா துளசி. துளசி, இதை பாரு, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நான் உனக்காக என்னெல்லாமோ விட்டு கொடுத்துருக்கேன், எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்ப கூட நான் இதெல்லாம் உனக்கு குத்தி காட்டுறதுக்காக சொல்ல, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். உனக்காக நான் இவ்வளோ விட்டு கொடுக்கும் போது எனக்காக நீ இதை விட்டு கொடுக்க முடியாதா? என் கூட வர முடியாதா? ப்ளீஸ் துளசி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே என்னெல்லாமோ யோசிச்சு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நான் நிஜமாவே பைத்தியம் ஆயிடுவேன் துளசி. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை வா. இது பாரு, நிச்சயமா சொல்றேன், சத்தியமா, இந்த ஒரு தடவை மட்டும் நீ கூட வெளிநாட்டுக்கு வந்துரு. அதுக்கப்புறம் நான் உன்னை வேற எதுக்காகவும் வற்புறுத்த மாட்டேன். இங்க வாங்க பொண்ணு, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஓஷ்டம் தான். ஆனா இந்த ஒரே தடவை எனக்காக வா. என்ன சொல்ற? நான் வரலங்க. வரணும், வந்தே ஆகணும். நான் என்ன ரோட்ல போற எவனோ ஒருத்தனா? ஏன் கூட வரதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? நான் உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன். உன் சுக துக்கத்துல எல்லாமே எனக்கு பங்கு இருக்கு. அப்ப நான் கூப்பிட்டா நீ வந்தே ஆகணும். வர மாட்டேன். பழசெல்லாம் மறந்தேன், ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா பொண்டாட்டிக்கான ஃபார்முலா கூடவா மறந்த? கல்லானாலும் கனவே, புல்லானாலும் புருஷன். மறந்துட்டியா? அப்படி மறந்துட்டா இதுக்கு மேல ஞாபகத்துல வச்சுக்கோ. கால் கடையில் மிதிக்கிற கல்லா இருந்தாலும் சரி, அது புல்லா இருந்தாலும் சரி, புருஷன் புருஷன் தான். அவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தே ஆகணும். புருஷன் குதின்னு சொன்னா கண்ணை கட்டிட்டு கடல்ல கூட குதிக்கிறோம். தண்டவாளத்தை தலை வேணா வச்சே ஆகணும். புரிஞ்சுதா? இத பாரு, நான் என்ன உன்னை கடல்ல குதிக்கவா சொன்னேன்? இல்ல தண்டவாளத்தை போய் தலை வைன்னு சொன்னேன். என் கூட ஊருக்கு வான்னு தானே சொன்னேன். கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
தயவு செய்து என் கூட ஊருக்கு வா. இத பாரு, நாளைக்கு நம்ம பேங்காக் போறதுக்கு ஃப்ளைட்டு. எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாவே. நீயும் நானும் தனியா பேங்காக் போறோம். இத பாரு துளசி, எனக்கு கண்ணு முன்னு தெரியாம காதலிக்கவும் தெரியும், கோவம் வந்துச்சுன்னா அப்படி கண்டிக்கவும் தெரியும். இந்த குழந்தையெல்லாம் அழுதுச்சுன்னா அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைய அதட்டுவாங்க. அதுக்காக அந்த அம்மா ராட்சசி கிடையாது, அந்த குழந்தையோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இப்ப நான் பேசினது கூட அதட்டெல்லாம் எடுத்துக்கோ. ஆணவமாவோ அடக்குமுறையாவோ அதிகாரமாவோ எடுத்துக்காத. புரிஞ்சதுல? பேக் பண்ணு. மேடம், ஏய் துளசி, வா உட்கார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நீங்க வீட்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்கேயே வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தேம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால. உன்னை சுத்தி ஒரு குழப்பம் வர வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். தளர்ந்து போயிட்டேன்னு சொல்றதை விட ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ இந்த குழந்தைய பெத்து நான் அதை பத்திரமா உன் தங்கச்சி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. நிச்சயம் நடக்கும் டாக்டர். நடக்கலன்னா அதுக்கப்புறம் வேற என்னென்னமோ நடக்கும்மா. துளசி, நீ தான் உன் தங்கச்சி குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும்மா. நிச்சயமா. என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இப்ப கூட நான் குழந்தை சம்பந்தமா தான் இங்க வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்ன வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. நான் எவ்வளவு மறுத்து பார்த்தேன். ஆனா அவரு ரொம்ப பிடிவாதமா வேற வழியே இல்ல, போய் தான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாரு. டாக்டர், இப்போதைக்கு இந்த குழந்தை வேண்டான்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் சொன்னதுல இருந்து என் மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. டாக்டர், என்ன யோசிக்கிறீங்க? வேற என்ன நினைப்புமா? எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன கேட்ட? இல்ல, இந்த நேரத்துல நான் அவர் கூட போலாமா கூடாதான்னு நீங்க தான் சொல்லணும். துளசி, இது உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்குதுமா. நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல டாக்டர், நான் இந்த குழந்தையை சுமந்தாலும் இதுக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். நான் போற இடத்துல என் கர்ப்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? வராம நீ தான் பாத்துக்கணுமா. துளசி, போற இடத்துல உன் கணவர் சொன்னார்னு எந்த டாக்டரையும் பாத்துறாதம்மா. அவர் தந்தார்னு எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட்றாதம்மா. ரொம்ப உயரமான இடத்துக்குலாம் போகாது. அப்புறமா இந்த க்ரூஸ் போறதோ இல்லைன்னா விஞ்ச் பயணம் இல்லைன்னா ரைட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அதுல எல்லாம் டிராவல் பண்ணாதம்மா. அவர் ஆசைக்காக கூட போ, ஆனா இந்த ரைட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடு. ஓகே? அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, பாதுகாப்புக்காக தான் சொல்றேன்.
உன் குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்காரே. நான் சந்தேகமா கேட்கல டாக்டர். அவர் என்ன பத்திரமா பாத்துக்க மாட்டாருன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறேன். அவர் என்ன பத்திரமா பாத்துப்பாருதான். ஆனா ஆனா என்னமோ என்னமோ உறுத்தலா இருக்கு. என்ன உறுத்தல்? அங்க போற இடத்துல அவரு அவரு என் கூட நெருக்கம் காட்டுவாரோன்னு பயமா இருக்கு. இதுல பயம் எதுக்குமா? ஹீஸ் யுவர் ஹஸ்பண்ட். உன் கழுத்துல தொங்குறது அவர் கட்டின தாலி தானே? சொல்லு, அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல டாக்டர். அப்புறம் என்ன? நெருக்கம் காட்டினா யார் என்ன பண்ண முடியும்? அதுக்கு இல்ல, சமீப காலமா எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. என்ன மாதிரி கேள்விகள்? என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒருத்தர் அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் அவர் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொல்றாங்க. வேற ஒருத்தர் நீ அவரை பரம எதிரியா பார்த்தவ, வெறுத்தவன்னு சொல்றாங்க. நானும் அதானே சொன்னேன். அவரு வேற ஒருத்தர் குழந்தைய தன் குழந்தைன்னு சொல்றாரு, நான் தானே சொன்னேன். இந்த மாதிரி இருக்கிறவரு வேற என்னன்னு சொல்லிருப்பாரோங்கிற சந்தேகம், அவ்வளவுதானே? அதேதான். உன்னை பத்தி உனக்கு ஒரு முழு உருவம் கிடைக்கிற வரைக்கும் அவர் உன்னை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? ஆமா டாக்டர். ஃபேர் இனஃப். இது ஒரு நல்ல யோசனை தான். அப்ப விலகியே இரு. அது முடியுமா? Why not? It is possible. அதுக்கு காரணம் உன் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய காட்டலாமே. பிரெக்னெண்டா இருக்கேன், இந்த நேரத்துல நெருக்கம் வேண்டான்னு சொன்னா I'm sure he will understand. And நெருக்கமா இருக்க வேண்டான்னு தான் அவரும் என்னை பார்க்க வந்தாரு. சோ இந்த குழந்தைய காரணமா காட்டினா அவருக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காது. தேங்க்ஸ் டாக்டர். துளசி, நீ இந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டா நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவளா இருப்பேம்மா. துளசி, உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா 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 ஏதோ ஒண்ணு என் கைய கட்டி போட்டிருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் நல்ல மனசுக்கு ஒண்ணாகாது.